ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக ஏமனில் பேரணி நடத்தப்பட்டது. இப்பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஏமன் அதிபர் மன்சூர் ஹாதிக்கு எதிராக அந்நாட்டில் செயல்படும் ஹவுதி தீவிரவாதிகள் கடந்த 4 மாதங்களாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஈரான் ஆதரவு பெற்ற இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா தலைமையிலான அரபு கூட்டு ராணுவத்தினர் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இத்தாக்குதல்களுக்கு எதிராக ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் ஆதரவாளர்களும் பங்கேற்ற பேரணி தலைநகர் சானாவில் நடைபெற்றது. இப்பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். جماهير اليوم هنا في اليمن تعلن أنها جاهزة للتعبئة العامة في مواجهة قوى العدوان المتمثلة اليوم في أمريكا رأس الشر وكذلك السعودية والإمارات التي تتواجد بكلها وكليلها وكذلك تقاتل جهارا نهارا في الأرض اليمنية الحرة المستقلة. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ஆதரவாளர்களில் ஒருவரும் சவுதி கூட்டுப்படையின் தாக்குதலுக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவித்தார். ஏமனில் அரபு கூட்டுப்படைகள் நடத்தும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ضد العدوان السعودي الامريكي الذي يريد احتلال هذا البلد على الامه كلها جميعا ان تتحرك في مواجهه هذا العدوان السعودي الامريكي الاسرائيلي. இதற்கிடையே ஏமனில் சவுதி கூட்டுப்படைகள் நடத்தும் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து விட்டனர். மனிதநேய நடவடிக்கைகளுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட போர் நிறுத்தமும் வெற்றி பெறாத நிலையில் மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை அளிக்கும் அத்தியாவசிய துறைகள் அனைத்தும் படிப்படியாக மூடப்பட்டு வருகின்றன. இதனால் அந்நாட்டு மக்கள் கடும் துயர்களை அனுபவித்து வருகின்றனர். எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.